ஸ்தோத்திரம் அப்பா. உம் நாமம் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க ராஜா. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர். அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே அப்பா பிதாவே, கிருபை நிறைந்தவரே, கிருபாநிதியே, அன்பு நிறைந்தவரே, அன்பின் கடலே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம் நாமம் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீலா ரபா ஷேரே பகரோ ரீமம் ரால மம்ரோ தடரபா சந்தரா லரா லரா தரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இருந்தவரே இருப்பவரே, அல்லேலூயா அல்லேலூயா. நாளும் எங்களோடு இருப்பவரே, ஒவ்வொரு நாளையும் காண பண்ணுகிறவரே, ஒவ்வொரு நாளையும் கடக்க பண்ணுகிறவரே, கிருபை தந்து நடத்துகிறவரே, கிருபை தந்து நடத்துகிறவரே. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை தந்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி, கிருபை தந்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி, கிருபை தந்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். Glory laradudara shandara balabara karaba udara laradara shandare mamro. Hallelujah 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 hallelujah. Jesus Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 2 மாதங்கள் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீர். விசேஷமாய் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பாராட்டின கிருபைகள், கர்த்தர் செய்த நன்மைகள், நடத்தின பாதைகள் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த இரவை ஆசீர்வதித்து ஆண்டவரே, சுகத்தோடு இந்த காலையில் எழும்பவும் உங்க சமூகத்தில் வந்து உம்மை பார்க்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. அடியாரை தாழ்த்துகிறோம். பாட துதிக்க ஆராதிக்க கிருபை தாரும். எங்களுக்கு வேண்டிய மன்னாவை, எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை கிருபையாய் பரத்திலிருந்து கட்டளையிடுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டியவர்களையும் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களும் இருக்கிற இடத்துல பிரசன்னத்தை அனுபவிக்க தேவன் கிருபை செய்வீராக.
திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பே. இயேசுவே உள்ளம் நன்றியால் நிறைந்து. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து மட்டும் உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து மட்டும் உம் தயவை தந்து என்னையும். ஆமென். குப்பையில் இருந்தே விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீர், பாவங்கள் கழுவி வஸ்திரம் பிரித்து ரட்சிப்பினாலே அலங்கரித்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து. சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே உம் அன்பை நான் உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னை உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் உம் தயவை தந்து என்னையோ. ஆமென். ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும் படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து
ஹல்லேலூயா. ஆமென். உடைந்தவன் என்று எரிந்தவன் முன்பு உபயோகமாக என்னை மாற்றி நீர் உந்தலின் அன்பு உருவாக்கும் என்று என்னையும் நிறுத்தி விளங்க செய்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து உந்தன் தயவை ருசித்து இயேசுவே இயேசுவே உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே என்ன சொல்வேன். ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தயவை தந்து என்னையோ இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து சொல்லுங்க இயேசுவே இயேசுவே உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஆச்சரியமானது, அதிசயமானது. கர்த்தர் நல்லவர். கிருபையாய் மட்டும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன்.
சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. அவே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை கிருபையாண்டவரே, ஓ எந்த மாறாவே மதுரமாய் மாற்றும் அன்பே, எந்த மாறாவின் மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் நல்ல நடத்தி வந்தீரே, ஓ நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே. நீரே நடத்துகிறீர், கிருபையாய் நடத்துகிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். தேவன் நல்லவர். ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா,
Alleluia. 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 Glory. Sharama kalarama dodarama. Amen. Worship பண்ணுங்க, worship பண்ணுங்க. Alleluia. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. அல்லேலூயா. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டியை எங்கள் இதயத்தில் உம்மை என்றென்றும் பணிந்து தொழுவோம். Worship Him. Amen. Glory. Hallelujah. வல்ல செயல்கள் உள்ளமே பொங்குதையா. நினைத்து உள்ளமே பொங்கு. ரெண்டு கை அப்படி உயர்த்தி நல்லவரேன்னு சொல்லுங்க. நல்லவர், நன்மை செய்தவரே நன்றி. எங்கள் நல்லவரே, நல்லவரே நன்மை. நன்றியப்பா. நல்லவரே, நல்லவரே. glory. ஆராதனை, ஆராதனை. அப்படியே கைகளை உயர்த்தி ரட்சகரே, ரட்சகர் இயேசுநாதா, ஒருவருக்கே ஆராதனை, ஆராதனை. அப்படியே கைகளை செய்து ஹalleluya பாடுவோம். We bless your name. Rilaba karama shatarala tudarala bakrola bara சேரி மம்ரோல மம்ராத்தனரா. நன்றி அப்பா. ஆமென். அல்லேலூயா. Lord. Hallelujah. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை.
வாய்களை திறந்து துதிகளை செலுத்துங்கள், ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள், மகிமையை செலுத்துங்கள். அவர் நம் கர்த்தர், அவர் நம் இரட்சகர், அவர் நம் பிதா, அவர் நம் மேய்ப்பர், அவர் நம் ஆண்டவர். நமக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமா இருந்து நமக்கு வேண்டியவைகளை செய்து கிருபையாய் நடத்துகிற அவருடைய அன்புக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர், நீர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து எவ்வளவாய் நடத்துகிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மாறாதது ஆண்டவரே. உங்க கிருபை பெரியதாப்பா, உங்க தயவு பெரியது ஆண்டவரே. எத்தனை பேர் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கர்த்தர் எனக்கு கிருபையை தந்ததுனாலதான் இன்னைக்கு நான் நிர்மூலமாக ஆமல் இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. எத்தனை கிருபைகள் என் மீது பொழிந்தீர், எவ்வளவா என் மேல் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டு. கைகளை உயர்த்தி நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்புக்கு நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் உந்தனின் அன்பிற்கு அர்ப்பணிப்போடு சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்து கரம் எந்த சிரம் வைத்து நீர் தந்த இந்த வாழ்க்கை உம்மை என்னாலும் ஏன் இந்த அன்பு, உம்மை நன்றியுடன். பிரியமானவர்களே, ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி கேட்கிறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். நான் அது நடுவில் நீர் தந்த இந்த வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றவங்களை கர்த்தர் எதிர்பார்த்து நிற்கிறார். அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு மனதார ஸ்தோத்திரம் செலுத்துங்க. வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணு. நீர் தந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த துணைக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் வைத்திருக்கிற சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். அப்படியே நல்ல இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் தேவ கிருபையை பார்ப்பீங்க, எல்லாவற்றிலும் தேவ கிருபையை பார்ப்பீங்க. நல்ல பிரைஸ் பண்ணுங்க, நல்ல பிரைஸ். கர்த்தர் தொழில் தந்திருக்கிறாரா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு லைஃப் வேண்டாம், கேட்க வேண்டாம். அவர் நம் தகப்பன் அல்லவா, நம்ம எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறார். நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் அறிகிறார். இனி நம்ம வாயில ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னு வரக்கூடாது. நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்லவா, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லவா. கிருபை 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 கிருபை. நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு, ஏன் இந்த உம்மை நன்றியுடன் துதி. கைகளை உயர்த்தி ஏசையா ஏசையா ஏசையா
ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா. எத்தனை கிருபைகள் எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீ, எவ்வளவா என் மேல் பொறுமை கொண்டீ. எத்தனை கிருபைகள் ஓ எவ்வளவா என் மேல் பொறுமை கொண்டீ. நன்றிகள் சொல்லிட வார்த்தையே இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லிட உந்தனின் அன்பிற்கு அளவே. அர்ப்பணிப்போடு சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, கரமெந்த சிரம் வைத்து ஆசீர்வதியோ. அப்பா அப்பா நன்றி ஆண்டவரே, நீர் தந்த இந்த வாழ்விற்காய், நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, ஏன் இந்த உம்மை நன்றியோட சொல்லுங்க. சூழ்நிலைகள் மாறின போதும், சூழ்நிலை எல்லாம் ஓ அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. அழைத்தவர் நீரோ ஆமே. இருளிலே முந்தனின் வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே நின்றே. எங்க பக்கத்துல நிக்கிறீங்க, எங்க கூடவே இருக்கிறீங்க. அர்ப்பணித்து சொல்லுகிறோம். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியோ. அப்பா லவ் யூப்பா. கம்ப்ளைண்ட் பண்ண வரலப்பா, பிரைஸ் பண்ண வந்திருக்கிறேன்ப்பா. கைகளை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா. கைகளை செய்த ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பாடு சத்தமா ஆமென். உங்களுக்கு ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசுவே. அப்பா அப்பா ஆமென். உங்களுக்கு தான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, நீ தந்த இந்த வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் காத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், செய்ய போகிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். Thank
you Lord, thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் வேண்டிய கிருபைகளையும் நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையிலே தொடர பண்ணுவீராக, தொடர பண்ணுவீராக, தொடர பண்ணுவீராக. எல்லாரும் கேளுங்க. இயேசுவே, நீர் அறிவீர், எங்களுக்கு முன்பாக இருக்கிற நாட்களை அறிவீர், எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை அறிவீர், எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அறிவீர், எங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவைகளை அறிவீர், எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிவீர். நீர் இருக்கிறீர், நீர் யெகோவா ஈரையா இருக்கிறீர், நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். கர்த்தர் கிருபை தந்து ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதும் அதிசயமாய் நடத்துவீராக. அப்படியே இந்த மாதம் சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு விஷயம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க. கர்த்தர் பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளையும் நல்ல ஞானத்தையும் நல்ல தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து எல்லா எக்ஸாமும் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களோடு பிள்ளைங்க வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்யும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வேண்டிய கிருபைகளை ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க. உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 2024 ஆண்டின் 3வது மாதம் முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள், ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்கள், உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மை கிருபையாய் நடத்துகிறார். ஆமென். அதை நினைச்சு பார்க்கணும். என்னை ஏன் இப்படி நடத்துறீங்க அப்படி கேட்காம இதில் கர்த்தர் எப்படி நடத்துகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர், அதாவது உண்மையிலே ஒரு துன்பத்தின் நடுவில் நடக்கிற அனுபவம். ஆமென். அவர் அதை சொல்லும்போது சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு ஆமென், அடுத்த ஒரு வார்த்தை அவர் சொன்னார், இதில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்பதில் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னார். எனக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்று செஞ்சாதான் உண்டு. நான் எப்படியெல்லாம் யோசித்து பார்த்தேன், இப்படி செய்வார் அப்படி செய்வாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்துட்ருக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக நான் அதை வெயிட் பண்ணி என்ன செய்ய போகிறார், இதில் எப்படி நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையில் நமக்கு இனி செய்ய முடியாதுன்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம நம்பிக்கையை இழக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல தான் நம்முடைய நம்பிக்கையை இன்னும் உறுதியாய் ஆண்டவர் மேலே வைக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நடத்துவார். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்காய் கர்த்தர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே ஒரு வார்த்தையை கர்த்தர் கிருபையாய் தந்தார். அந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம், அதனுடைய 32வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கிறேன், கவனிங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளெல்லாம் உங்களுக்கு
வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எவைகள் வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு எவைகள் வேண்டியவைகள் என்று என் பரமபிதா. ஆண்டவர் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணும்போது உலகத்திலையும் தகப்பன்மார் உண்டு. ஆமென். நம்மை ஜனிப்பித்த தகப்பன்மார் உண்டு, ஆவிக்குரிய தகப்பன்மார் உண்டு, வழிநடத்துகிற தகப்பன்மார் உண்டு. இப்படி தகப்பன் ஸ்தானத்தில் நிறைய பேர் அந்த ரோல் எடுப்பாங்க நம்ம லைஃப்ல. ஆனா இந்த இங்கே ஒருவரை குறிப்பிட்டு இயேசு சொல்லுகிறார், பரமபிதா, ஹெவன்லி ஃபாதர். இவைகள் இவைகள் இது என் பிள்ளைக்கு வேணும், இது உங்களுக்கு தேவை. அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவையை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி கேட்கணும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நான் சொல்லும் போதுதான் எனக்கு இன்னது தேவை என்பதை அவருக்கு தெரிய வரும் என்பதை நம்ம நினைக்க கூடாது. ஆமே, நம்ம சொல்றத என்ன சொல்ல போறோம் என்று சொல்வதற்கு முன்னமே அவருக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லா காரியத்தையும் கரெக்டா பிரசன்ட் பண்ணி இருக்கிறோமா என்று கேட்டால், என்ன கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம கேட்டபடி, நம்ம விண்ணப்பத்தின்படி அவர் தந்திருப்பார்னா உண்மையில் நிறைய அடிதான் கிடைச்சிருக்கும். என்னடா கேட்டுட்டு இருக்கிற, ஹல்லேலூயா. சில சொல்லுவா, கேட்டு சொதப்பிட்டேன், ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது என்னன்னா அப்படி சொல்லுவோம். ஆமென். அதனால தான் நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்பதை அறியாததுனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார், வேண்டுதல் செய்கிறார். நம்ம இந்த வார்த்தையை தான் இனி வருகிற சில நாட்கள் கர்த்தர் அனுமதிக்கிறபடி தியானிக்க போகிறோம். இந்த காலை வேளையில் இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கேட்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மார்னிங் மெசேஜுக்கு எழுதி வச்சதெல்லாம் வேற. ஆனால் காலையில் நான் கிளம்பும்போது ஆவியானவர் இன்னொரு ஆங்கிளில் அதை மெடிடேட் பண்ண வைத்தார். அவைகளை உங்கள் மத்தியில் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு வேண்டியவைகள் இவைகளெல்லாம் என்று உங்கள் பரமபிதா. நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் நாம் எழுத வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் அவருடைய பிள்ளைகள். சத்தமாமேன்னு சொல்லுங்க. நாம் அவருடைய பிள்ளைகள். இங்கே கர்த்தர் காகத்தை காண்பித்து கொடுக்கிறார், புஷ்பங்களை காண்பித்து கொடுக்கிறார். காண்பித்து கொடுத்து காகங்கள் கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறார். ஒரு தேவை வரும்போது தான் இவைகளெல்லாம் கூப்பிடுகிறது. மிருக ஜீவன்களாகட்டும், பறவைகளாகட்டும், இவைகளெல்லாம் தேவை வரும்போது, கடலில் சஞ்சரிக்கிற பெரிய திமிங்கலங்களாகட்டும், வேதம் அது எல்லாவற்றையும் நமக்கு காண்பித்து தருகிறது. தேவை வரும்போது நோக்கி கூப்பிடுகிறது. அந்த இடத்துல காகம் கூப்பிடும் போது காகத்தின் பிதா என்று சொல்லப்படவில்லை. அப்பவும் கவலைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்களை பார்த்து சொல்ற, உங்க அப்பா தான் அதுக்கே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம காலையில வெளியே என்ன ஒன்றும் இல்லையே, நான் எப்படி வெளியே போவேன், நான் எப்படி காரியத்தை நடப்பிப்பேன் அப்படின்னு இருக்கும்போது காலையில பறவைகள் அப்படி பாட்டு பாடிட்டே போகும். ஏசு சொல்ற, அது காலையில் எழுப்பி பறக்கு பார்த்தியா, உன் அப்பாவால, உங்க அப்பா, உங்கள் பரமபிதா.
இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்க அப்பாவால இந்த காகம் வாழ்கிறது, உங்க அப்பாவால இந்த பறவை வாழ்கிறது, இந்த மிருக ஜீவன் வாழ்கிறது. உங்க அப்பாவால, உங்க அப்பாவால. அவரை அப்பா என்று அழைக்காதவைகளையே அவர் பிழைப்பூட்டுவார் என்றால், அவரை அப்பா என்று அழைக்கிற உரிமை பெற்ற அவருடையவர்களுக்கு அவர் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் அப்பான்னு கூப்பிடுங்க. மிருக ஜீவன்கள் தேவை வரும்போது மாத்திரம் அவரை நோக்கி கூப்பிடும். நாமும் தேவை வரும்போது மாத்திரம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் என்ன வித்தியாசம்? ஆசாப் சொல்லுகிறார், நான் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் அப்படிங்கிறார். காக்கை கொஞ்சி கத்துவது எதுக்கு அப்படின்னா பசிக்கு. பால சிங்கங்கள்லாம் கத்துறது எதுக்கு அப்படின்னா பசிக்கு. தங்களுக்கு தேவைக்கு மட்டும் கூப்பிடும், கத்துவான். நானும் என் தேவைக்கு மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னா என்ன வித்தியாசம்? நாம் அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகளானால் அடுத்த வார்த்தை சொல்லுங்க, சுதந்திரருமாமே. என்னை தேவன் பிள்ளையாக்கினது சுதந்திரிப்பதற்காக, 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 அலைந்து திரிவதற்காக அல்ல. அடிமையாய் அலைந்து திரிந்த என்னை அப்பா என்று அழைக்க வைத்தது சுதந்திரிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு காரியம், மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அடுத்த வார்த்தை, அவைகளை பார்க்கிலும் நீங்கள். இரண்டாவது ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் விசேஷித்தவன். இந்த சைடில் மட்டும் ஆமேன்னு வருது, அந்த சைடில் எழுதிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க, நான் விசேஷித்தவன். இது நானா சொல்லல, என் இயேசு என்னை பார்த்து சொன்னார். நான் யார் தெரியுமா? என் இயேசு என்னை பார்த்து என்ன சொல்றாரோ அதுதான் நான். என்னை சூழ்ந்து இருக்கிறவங்க என்னவும் சொல்லட்டும், என்னை பார்க்கிறவங்க என்னவும் சொல்லட்டும், என்னை பிடிக்காதவங்க என்னவும் சொல்லட்டும், என்னை பிள்ளையாக்கினவர் என்ன பார்த்து என்ன சொன்னாரோ என்ன சொல்றாரோ அதுதான் நான். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நான் யார் தெரியுமா? விசேஷித்தவன். என்ன அப்படி என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன் இல்ல, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. நான் படிச்சதுனால விசேஷவன் ஆகல, அவருக்கு என்ன பிடிச்சதுனால நான் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. அப்ப நான் விசேஷித்தவன். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் ரெண்டா பிரிக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. நம்ம இந்த 3க்கு தானே கவலைப்படுறோம். ஐயோ வேலை இல்லையே, ஐயோ சம்பளம் இல்லையே, ஐயோ பேங்க் பேலன்ஸ். நம்முடைய கவலை இந்த 3 சுத்தி தானே இருக்கு. ஐயோ சரியான வேலை கிடைக்கலையே, பிரயாசத்தின் பலன் இல்லையே, களஞ்சியங்கள்ல. ஆமே. கடந்த நாள்ல ஒரு சகோதரி ஃபீல் பண்ணி, அவங்க பிள்ளைங்க
அப்படி கேட்டுட்டு அப்படி பரியாசமாக பார்த்தாங்களாம். பரியாசமாக அற்பமா, என்னம்மா எங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. ஆமென். அவங்க தங்களுடைய பிரயாசம் தங்களுக்கு எல்லாமே கொடுத்து அந்த பிள்ளைங்களை வளர்த்தியாச்சு. என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க என்ன? அந்த கேள்வி பிள்ளைங்க வாயிலிருந்து வந்ததும் தாயாரால தாங்க முடியல. புருஷன் இல்லை உங்களுக்கு. அப்படியே சிரிச்சுட்டு அவங்க போய் உள்ளே போய் அழுது, அதுக்கப்புறம் தாங்க முடியாமல் ஃபோன் பண்ணி அந்த காரியத்தை சொன்னாங்க. ஆண்டவர் சொல்பாரு, அதை நான் பிழை போட்டுக்கிறேன். நீங்க விசேஷித்தவங்க. அப்போ நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றால் அவைகள் இங்கே ஆகாயத்து பட்சிகளை சொல்றார், கூட இருக்கிற தம்முடையவர்களை பார்த்து சொல்றார். அவருடையவர்களை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்றார்னா அவைகள் சாதாரணமானவைகள். சாதாரணமானவைகளையே கர்த்தர் பிழை போட்டும் போது விசேஷித்தவர்களை விசேஷித்தவர்கள். அதனாலதான் அவர் அறியாமல் நம்ம தலையில் ஒரு முடி கூட கீழே விழாது. ஹல்லேலூயா. நீர் அறியா யாதும் நேரிடா. இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியோ. ஹல்லேலூயா. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. களஞ்சியங்களிலே அடுத்த நேரத்துக்கு அவைகள் உயிரோடு இருக்குமா என்றே கேரண்டி கிடையாது இந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல ஆட்கள் கீழே இருக்கிறாங்க அம்பு வச்சுட்டு. ஹல்லேலூயா. ஆமென். அதாவது பறந்தா அடிப்பேன், பறந்தா அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அடைக்கலாம் குருவியை பாரு, அவைகளில் ஒன்றாகிலும் அவர் சித்தமில்லாமல் தரையிலே விழாது. அப்போ எவ்வளவு நாள் இது பறக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது குறிப்பாக்குற வேடன் அல்ல, முன்குறித்த கர்த்தர். இன்னைக்கு அநேகர் குறிப்பாக்குறாங்க. ஆமென். கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். இவ்வளவு நாள் சொல்றார் அவர் சித்தம் இல்லாமல். அப்போ அந்த டியூரேஷனை செட் பண்றது கர்த்தர், அந்த டைமை செட் பண்றது கர்த்தர். ஆமென். அது விழுது ஒரு நாள். இது அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். அப்போ ஒரு அடைக்கலான் குருவிக்கு மேல தேவன் வைத்திருக்கிற சித்தம் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொன்றின் மேலும் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சொல்ற, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள்னா ஏதோ நீ பிறந்த வளர்ந்த வாழ்ந்த முடிஞ்ச இப்படி அல்ல. நான் உன்மேல் வைத்திருக்கிற சித்தம் என்பது, அடைக்கலான் குருவிக்கு வேற என்ன சித்தம்? அது பிறக்குது, அது பறக்குது, அது விழுது, இவ்வளவுதான். இது அவருடைய டைம். அவர் செட் பண்றார் எவ்வளவு தூரம் பறக்கணும். ஆண்டவர் ஒரு அடைக்கலான் குருவிக்கு மேல வைத்திருக்கிற சித்தம் என்பது இவ்வளவுதான். ஆண்டவர் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவைகளை போல அல்ல என் சித்தத்தை நான் உன்மேல் வைத்திருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் அப்படிங்கிறார். நான் செய்வேன் சொல்லல,
நான் அறிவிப்பேன். அப்போதான் நமக்கு தெரிய வரும், ஓஹோ அதனாலதான் ஆண்டவர் என்ன இப்படி நடத்துறாரா, அதனாலதான் இப்படி நடத்துறாரா. அது எனக்கு அடைக்கலான் குருவி தனக்கு எட்டும் வரை தான் பறக்கும். ஆனால் என்மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்பது எனக்கு எட்டாதது. அதனாலதான் எனக்கு எட்டாத சித்தத்தை நான் எப்படி தொடுவேன்? அதனாலதான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். என்னை யார் லிஃப்ட் பண்ணாலும், என்னை லிஃப்ட் பண்ண முடியாது, என்னை யார் லிஃப்ட் பண்ணாலும் எனக்கு அது எட்டாது. ஆனால் அவர் தம்முடைய கையில் வைத்து என்னை உயர்த்தும் போது, ஆமென், நான் விசேஷமானவன். மூன்றாவது, அதனுடைய 25வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். யாருக்கெல்லாம் சரீரம் இருக்கு? ஆமென், 3 பேருக்கு இருக்கு. மீதி எல்லாம் அப்படி ஆவியில. சரீரம், ஜீவன். இதை கம்பேர் பண்ணும்போது ஆகாரமும் வஸ்திரம் எல்லாம் சாதாரணம். ஆகாரத்துக்கு ஜீவன் அல்ல தேவை, ஜீவனுக்கு ஆகாரம் தேவை. கை எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? அது வாட்சி கட்ட. வாட்சி கொடுத்தது கையில கட்ட. இன்னைக்கு அப்படியே நம்ம மாத்திட்டோம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு விசேஷமானது தந்திருக்கிறேன். விசேஷமானதே தந்திருக்கிறாரு, ஜீவனை தந்திருக்கிறார். யோபு கிட்ட இருந்து பறிக்கப்பட்டவைகளை விட யோபு கர்த்தர் தனக்கு கொடுத்த ஜீவனை பெருசா பார்த்தான். அதனாலதான், நீர் எனக்கு தயை, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நீர் எனக்கு தயை செய்ததும் அல்லாமல் கிருபை பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆனா இன்னைக்கு அநேகர் இந்த ஜீவனுக்கும் இந்த சரீரத்துக்கும் வேண்டியவைகள் இல்லை என்கிற காரணத்தினாலே இந்த ஜீவனை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொல்ற, சாதாரணமானதுக்காக நான் உனக்கு தந்த விசேஷமானதை கெடுத்துறாத, நஷ்டப்படுத்திடாத. அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். கர்த்தர் நமக்கு விசேஷமான ரட்சிப்பை தந்திருக்கிறார், விசேஷமான உடன்படிக்கையை தந்திருக்கிறார், விசேஷமான அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இவைகளையே தந்தவர் மற்றவைகளை தராமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்முடைய தேவை என்று நம்ம பெருசா பட்டியல் போடுறதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, விசேஷமானது தந்திருக்கிறேன். நீ சாதாரணமானதுக்காக என்கிட்ட சண்டை போடுறியே. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாதாரணமானதுக்கு சண்டை போடாதீங்க. அப்படி நீங்க சொல்லும் போது அவங்க எழும்பிடுவாங்க. சிலர்லாம் அப்படின்ட்டு, சாதாரணமானதுக்கு சண்டை போடாதீங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்கிறதே எதுக்கு தான்? ஆமென், ஹல்லேலூயா. இந்த நம்முடைய சிந்தை மண்டலத்தில் எப்படி ஒரு மாற்றம் வரட்டும். நம்முடைய வீடு பாபேல் கோபுரமா இருக்கக்கூடாது, மேல் வீட்டு அறையா இருக்கணும். என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? பாபேல் கோபுரத்தில் ஒரே பாஷை தான், ஆனால் ஒருத்தர் பேசுறது இன்னொரு ஆளுக்கு புரியாது. மேல் வீட்டு அறையில் பல பாஷைகள், ஆனால் எல்லாரும் ஒரு மனமா இருந்தாங்க. புரியாதுன்னா என்ன அப்படின்னா, என்ன சில மனைவி வந்து சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, ஏய் நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. சில சொல்லுவாங்க, என்னால ஒன்ன புரிஞ்சிக்கவே. பாபேல். ஏமா நீ ஏமா இப்படி இருக்க, புரிஞ்சிக்கவே முடியலையேம்மா. பாபேல். சப்ஜெக்ட்ல இல்லாதது உள்ள வருது, யாரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்.
நான் வேலைக்கு போகும்போது சிரிச்சுட்டு தானே இருந்தேன். சாயங்காலம் வரதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. நேற்று நைட்டு தானே உன்கிட்ட நல்லா பேசினேன், புரிஞ்சிக்கவே. புருஷன் மனைவி வாக்குவாதம் நடக்கும்போது பிள்ளை சொல்லும், என்ன பேசுறீங்கன்னு எனக்கு பாபேல். ஹல்லேலூயா. ஆமென். 1ஆம் தேதி காலையிலே டெஸ்ட் பண்ணுங்க, நம்முடைய வீடு என்னவா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் நாங்கெல்லாம் பாபேல்னா அதை பாபிலோன்ல உள்ளது நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில எல்லாம் இருக்கு. ஆனா ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷை பேசுறாங்க. ஆனா அவர்கள் ஒன்றாய் நின்றார்கள், ஒன்றாய் நின்றார்கள் இயேசுவின் நாமத்திலே. அப்போஸ்தலர் 2:1 ஒவ்வொரு வீடும் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசேஷமானவைகளை தன்னை ஒன்னே ஒன்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம இன்னும் டீப்பா ஃபாஸ்டிங் ப்ரேயர் சண்டே நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நடத்துவாராக. இன்னொரு முக்கியமான காரியம் மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, அவிசுவாசிகளே என்று சொல்லவில்லை, அற்ப விசுவாசிகளே. அப்போ விசுவாசம் வந்தாலே நம்ம யாராயிட்டோம்? பிள்ளை ஆயிட்டோம். அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ பிள்ளைய தான் எப்படி கூப்பிடுறாருன்னா, அவன் நம்ம வந்து வேற வேற மாதிரி கூடுவோம். கோவம் வந்துட்டுனா பிள்ளைய பார்த்து என்ன அப்படி அப்படி சொல்லுவோம். ஆமாம் அப்படி. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவாரானால், இவ்விதமாய் உடுத்துவாரானால் உங்களுக்கு உடுத்துவிப்பது இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும்னா அந்த புல்லுக்கு டியூரேஷன் எவ்வளோ? ஒரு நாள். கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். நம்மை தேவன் படைத்தது ஒரு நாளுக்கல்ல, ஒரு நாளுக்கல்ல, ஒரு நாளுக்கல்ல. நான் ஒரு நாளுக்குரியவன் அல்ல. கர்த்தர் சொல்ல வார்த்தை என்ன? நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று. அப்ப ஒரு நாளுக்குரியதுக்கு கர்த்தர் அழகா உடுத்து வைக்கிறார். எப்படி உடுத்து வைக்கிறார்னா, சாலமோன் கூட 29 வசனத்துல பாருங்க, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை என்று சொல்றது யார் சொல்லுங்க? அந்த புல்லுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டவர். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தவர், புல்லுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டவர். இங்க பாரு, சாலமோனுக்கு இருக்கிற ஞானம் என்ன? சாலமோன் தன்னுடைய வஸ்திரத்தை தன்னுடைய ஞானத்தினால் தைத்தான். இந்த புல்லுக்கு எங்கெங்க ஞானம்? ஆமென். ஹல்லேலூயா. அதனால தேவன் தம்முடைய ஞானத்தினால் அதுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டார். ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லையே, ஸ்தோத்திரம், அதில் அவருடைய ஞானம் விளங்கும். எனக்கு ஐஸ்வர்யம் இல்லையே, ஸ்தோத்திரம், அவருடைய ஐஸ்வர்யம் அதில் விளங்கும். சர்வ மகிமையிலும் விதவிதமான ட்ரெஸ் விதவிதமாய் போட்டான். கர்த்தர் சொல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு ட்ரெஸ் தச்சுட்டு சாலமோன் போடும்போது ஆண்டவர் பார்ப்பார், ஊரார் பார்க்கும் பெஸ்ட் ட்ரெஸ் அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். அந்த புல்ல பாரு. ஆமே. அதனால இது எப்படி இருக்குன்னு நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அந்த புல்ல பாரு. நான் சொல்றேன், சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை. ஆண்டவரே, இந்த ஒரு நாள் புல்லுக்கு
இப்படி ட்ரெஸ் பண்ணி விடுறீங்களா? எஸ். கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்திருக்கிறேன். என்ன ட்ரெஸ் ஆண்டவரே? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. இது விழுந்ததுனால நீ என் கூட இருப்ப. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா. ஒவ்வொரு நாள் எழும்பும் போது நம்முடைய வாழ்க்கை புல்லை போல மறைந்திருக்க வேண்டியது. 147வது சங்கீதம் 8வது வசனத்தில் ஒரு புல்லை முளைப்பிக்கிற காரியத்தை குறித்து சங்கீதக்காரனை கொண்டு ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை கவனிங்க. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். இந்த பூமியிலே புல்லை, ஒரு நாள் டியூரேஷன் உள்ள புல்லை முளைப்பிக்க தேவன் எங்க முதல்ல கிரியை செய்கிறார்? வானத்துல. வானத்துல வானத்தை மேகங்களால் மூடி. என்ன ஒர்க்குங்க இது? மழையை பெய்ய பண்ணீங்கள, மழையை ஆயத்தப்படுத்தி அந்த மேகத்துக்குள்ள ஒவ்வொரு டிராப்பா ஏற்றி அந்த மேகத்தை வெடிக்க வச்சு அதற்குள்ள இந்த கரெக்டா எந்த இடத்துல இந்த புல்லு முளைக்கணும் அந்த இடத்துல அந்த மழையை பெய்ய வச்சு ஒரே ஒரு நாள் வாழக்கூடிய புல்லை முளைப்பிக்க கர்த்தர் இவ்வளவு செய்யும் போது அவர் சொல்றார், உனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். உனக்கு வேண்டியவைகள் எவைகள் என்று அவர் அறிவார். யார் அவர்? என் பரம பிதா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அடுத்த வார்த்தையை சொல்லுங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் 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 வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. எனக்கு வேண்டியது என்னன்னு உங்களுக்கு தெரியும். முடிந்தால் முழங்காற்படியிட்டு, எனக்கு வேண்டியது என்ன என்று உமக்கு தெரியும், என் அப்பாக்கு தெரியும். இப்படிலாம் வாயை திறந்து சொல்லணும். மனசுல இருந்து அப்படி, என் அப்பாக்கு தெரியும். அப்பா உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா. என்ன வேண்டியது என்றும் என்ன செய்யப்பட வேண்டும் என்றும் உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு செய்வீங்க. என்னை விசேஷப்படுத்தி இருக்கிறீங்க. எனக்கு விசேஷித்தவைகளை தந்திருக்கிறீங்க. என்னை ஒரு நாளுக்கென்று நீர் படைக்கவில்லை அப்பா. ஆமென். ஒரு நாளுக்கென்று படைத்திருந்தால் ஒரே நாள் தான் கிருபை, ஒரு நாளோடு கிருபை நின்றிருக்கும். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபை புதிதாய் இருக்கிறது. நமக்கு ஒரு டியூரேஷனை கர்த்தர் செட் பண்ணி வச்சிருக்கிறா. பாதியிலே முடிய கர்த்தர் விட மாட்டா. ஆமென். அடைக்கலான் குருவிகளை பாருங்கள், அவருடைய சித்தம் இல்லாமல் அதில் ஒன்று கூட கீழே விழாது. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்படி 2 கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும். ஆமென். எல்லா
Glory. Amen. Hallelujah. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மனதார சொல்லுங்க, நல்ல எபெனேசராய் நல்ல. We love you Father. நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபெனேசராய். ஆமென். நன்றி சொல்ல நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்ல தெரியாது, ஆனா நீர் அறிவீர், அறிந்து நடத்துகிறீர். நீர் எங்களுக்கு தந்ததெல்லாம் எங்களுக்கு வேண்டியவைகள், நீர் எங்களுக்கு தராததெல்லாம் எங்களுக்கு வேண்டாதவைகள். ஆமே, எங்களுக்கு வேண்டியவைகளை எங்களுக்கு தந்து இம்மட்டும் எங்களை நடத்துகிற முடிய அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே, இந்த வசனத்தை பிள்ளைங்க ருசித்து அனுபவிக்கணும். இதுவரை தந்தது நீங்க தான். இனி ஒவ்வொரு செயலிலும் உங்களை பார்க்கணும்பா, ஒவ்வொரு நன்மையிலும் உங்களை பார்க்கணும். கரெக்டா அப்பா தாரார். பண நெருக்கடி இருக்கும்போது கரெக்டா அந்த பணத்தை கத்தர் கொடுக்கிறார். இந்த தடை இருக்கும்போது அந்த தடையை கத்தர் கரெக்டா இந்த மார்ச் மாதத்துல இதை நம்முடைய பிள்ளைங்க அனுபவிக்கட்டும், ருசிக்கட்டும். ஒவ்வொருவரையும் நீரல்லவா பிள்ளைகளாக இருக்கிற. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை துவங்கினது நீரல்லவா. நாங்க உங்களுக்கு பிள்ளைகள் ஆகலப்பா, நீர் எங்களுக்கு அப்பாவா. நீர் எங்களை பிள்ளைகள் ஆக்கி நீர் ஆண்டவர். எங்களுக்கு என்னது தேவை, எங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீர் அறிந்திருக்கிறீர், நீர் நடத்துகிறீர், நீர் நடத்துவீர். நீர் நல்ல தகப்பன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிறைவை கிருபையாய் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையா இருக்கட்டும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்க ஒரு பிளெஸிங் பிள்ளைங்க மேல தங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேல இன்னும் அறிகிற அறிவிலே வளரவும் உம்மோடு நெருங்கவும் கர்த்தர் அனுகிரகம் செய்யும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே பாபேலின் அனுபவத்தை எடுத்து போடுவீராக. அந்த மேல்வீட்டறையின் அனுபவம் காணப்படுவதாக. புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளைங்க, சகோதரர்கள் என நல்ல அன்பும் ஐக்கியமும் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. கிருபை உண்டாவதாக என்று செபிக்கிறோம். வழிகளில் எல்லாம் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் காத்துக்கொள்ளும். வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல இந்த ஆராதனைகளிலே அனுதினம் இணைகிற அநேகர் உண்டப்பா. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. இந்த வார்த்தையை எல்லாரும் ருசிக்கணும். என் அப்பா அறிந்து எனக்கு செய்கிறார், என் பரம தகப்பன் அறிந்து எனக்கு செய்கிறார் என்பதை ஒவ்வொருவருடைய சாட்சியாய் இருப்பதாக. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க மேல விசேஷித்த கிருபை இருக்கட்டும், பாதுகாவல் இருக்கட்டும். வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.